வரவேற்கிறது வேறு. ஆனால் அதை நான் எதிர்பார்த்து செய்கிறேன். எனக்கு அந்த நேரம் அவர்களுடைய பிரச்சனை தீர வேணும். அதை தான் நான் எதிர்பார்க்கக்கூடிய என்ன வரவேற்கணும் இல்லை எனக்கு அதை செய்யணும்னு சொல்லி நான் ஒரு காலம் விரும்புகிறேன். இல்லை அவனை என்ன கஷ்டப்படுறான் அதை கொடுக்கணும். ஏன் சில நேரம் இங்கே கேட்பினான், ஐயா கிறிஸ்டியனுக்கு கொடுக்குறீர்கள், முஸ்லீம்களுக்கு கொடுக்குறீர்கள். அவனும் மனதன் தானேடான், அவனும் மனதன் கஷ்டப்படுறான். கொடுக்க வேண்டிய இடத்துல எல்லாரோடையும் வந்து கொடுக்கத்தானே. அதை விட்டு என்ன பிரிப்பு, நீ முஸ்லீம் நீ கிறிஸ்தவனு சொல்லிடணுமா? அப்போ அதை நாங்கள் சரியாக தான் செய்யணும். அதுதான் மனித நீதியாக தானப்பா, தெய்வ நீதியாக தான். எங்களுக்கு அவன் தந்ததுக்கு அதுக்கு தான். அதை விட்டுட்டு நீ கிறிஸ்தவன் உனக்கு இல்லைன்னு சொல்லிடா. எங்கே முஸ்லீம் பள்ளிகள் வந்து சாப்பிடுகள், கிறிஸ்டிய பள்ளிகள் வந்து சாப்பிடுவோம். இந்த இந்த பள்ளிக்கூட டூர்வல்ல நம்ம அதுகளெல்லாம் நாங்கள் பிரித்து விடணுமோ? அப்படியாக்கிற நிலப்பாட்டில் சமூகத்தில் சேவை செய்யலாம். ராஜா கோயிலுக்கு போய் நான் 20 வருஷத்துக்கு மேலே இதுலேருந்து போயிருக்கல, இதிலேருந்து கும்பிடுவேன், அவ்வளோதான். மற்றபடி கோயில்களுக்கு ஒரு விதமான கோயில்களுக்கு நான் போகிறதில்லை, நல்லூருக்கும் போகிறதில்லை. ஒரு ஆக போகிற கதிராமம் உகந்த மற்றபடி வெளியில் எங்கேயும் போகிற நேரங்களில் அந்த கோயில்களுக்கு அன்றைக்கு போய் சிலாவத்தில் போய் திருவாதமுற்றவர்களுக்கு போனான். அப்படி செய்கிற பணியை செய்கிறதுக்கு போகிறவளையும் மற்றபடி ஒரு விதமான கோயில்களுக்கு நான் போகிறதில்லை. சந்நிதியான் ஆச்சிரம மோகனதாஸ் சுவாமிகளின் பவள விழாவும் அறம்பாலிக்கும் ஞான மோகனம் நூல் வெளியீடும் யாழ்ப்பாணத்தில் நடைபெற ஏற்பாடாகியுள்ளது. இது தொடர்பிலான ஊடக சந்திப்பு தொண்டமனாறு சந்நிதியான் ஆச்சிரமத்தில் இன்று இடம்பெற்றது. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் தொண்டமனாறு சந்நிதியான் ஆச்சிரமத்திலே மோகனதாஸ் சுவாமிகளுடைய ஆச்சிரம மண்டபத்திலே நாங்கள் இருக்கின்றோம். அவருடைய 75வது பிறந்த நாள் 31/8/2024 சனிக்கிழமை காலை 9 மணியிலிருந்து மாலை வரை சிறப்பாக நடைபெற உள்ளது. அந்த அவருடைய 75வது பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் செய்வதற்குரிய முக்கியமான காரணங்கள், அவர் 1990 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலப்பகுதியிலே, அதாவது 1980ஆம் ஆண்டு சிறு வயது பராயத்திலே இருந்து ஆனந்த ஆச்சிரமம் என்று எங்கள் சன்னதி தொண்டமனார் சன்னதி கோயிலே ஒரு ஆச்சிரமம் இருந்தது. அந்த ஆச்சிரமத்தை மயில்வான சுவாமி அவர்கள் நடத்தி வந்தார்கள். அந்த ஆச்சிரமத்திலே மயில்வான சுவாமிகளுடன் சேர்ந்து அவருடைய சீடராக செயற்பட்டு சிறு வயதிலிருந்து அந்த ஆன்மீக துறையிலே அவர் வளர்ந்து பிற்பட்ட காலப்பகுதியிலே வன் செயல் காரணமாக அந்த மடம் இடிக்கப்பட்ட பொழுது இங்கே தனியாக வந்து 85 காலத்துக்கு பிற்பட்ட பகுதியிலே இந்த சன்னதியான் ஆச்சிரமம் என்ற ஆச்சிரமத்தை நிர்வகித்து வருகின்றார். அவர் 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே சரியான இக்கட்டான நிலையை, என்னென்னு சொன்னால் இங்கே ஆச்சிரமத்தை நடத்துவதற்குரிய அரிசியோ மரக்கறி வகைகளோ இல்லாத நேரத்திலே இங்கே இருந்து துவிச்சக்கர வண்டியிலே வன்னிக்கு சென்று அங்கே உள்ள மக்களுடன் தொடர்பு கொண்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அன்னதானம் நடத்துவதற்கு முதல் புதன்கிழமை இங்கே இருந்து சென்று அங்கே உள்ளவர்களுடன் மரக்கறி அரிசிகளை வேண்டி கொண்டு வந்து எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலே இந்த ஆச்சிரமத்தை நிர்வகித்து வந்தார். அவர் எந்த நேரத்திலும் அவர் சொல்லுவார், அவன் தருகின்றான் நான் செய்கின்றேன் என்று. அவர் முன்பு கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி இப்பொழுது அவர் மேலே எல்லா மக்களும், அதாவது எங்களுடைய இலங்கை நாட்டிலும் சரி புலம்பெயர் தேசங்களிலிருந்தும் சரி, அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவர் மூலமாக பணத்தை அனுப்பி எத்தனையோ அறப்பணிகளை செய்து வருகின்றார். அந்த ரீதியிலே உங்களுக்கு தெரியும், இந்த கொரோனா தொற்று காலங்களிலே எல்லாரும் வீடுகளிலே முடங்கியிருந்த வேளையிலே அவருடைய செயற்பாடு அந்தந்த பிரதேசத்தில் உள்ள அரசு அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பாஸ் எடுத்து அந்த இடங்களுக்கு வடக்கு கிழக்கு மாகாணத்திலே எல்லா இடங்களுக்கும் அவர் சென்றிருக்கின்றார். அவர்களுடன் நாங்களும் தொண்டர்களாக சென்று அந்த வேலை திட்டத்தை செய்து வந்துள்ளோம். மற்றும் இந்த பொருளாதார பிரச்சனை காரணமாக எத்தனையோ பேர் தொழில் இல்லாமல் இருந்த பொழுது அந்த மக்களை தேடி சென்று அந்த மக்களுக்கு நிவாரண உதவிகளை நாங்கள் உலர் உணவுகளை வழங்கி இருக்கின்றோம். மற்றும் இந்த பொருளாதார பிரச்சனை காரணமாக எத்தனையோ வைத்தியசாலைகளிலே மருந்து தட்டுப்பாடுகள் ஏற்பட்ட நேரத்திலே 1 கோடி ரூபாவுக்கு மேல் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே 10-15 வைத்தியசாலைகளுக்கு நேரடியாக சென்று எங்களுடைய மோகன் ஐயா அவர்கள் அந்த மருந்து வகைகளை வழங்கியிருக்கின்றார். அதே போல இப்பொழுது குடிநீர் சுத்திகரிப்பு, அதாவது வைத்தியசாலைகள் பாடசாலைகளிலே அங்கே இருந்து வன்னி மற்றும் வெவ்வேறு வைத்தியசாலைகளில் இருந்து வருகின்ற அழைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடங்களிலே தண்ணீர் சுத்திகரிப்பு
திட்டத்தை ஆரம்பித்து அதை நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். அதை விட உங்களுக்கு தெரியும், சன்னதி என்றால் சன்னதியான ஆச்சிரமம். அந்த ரீதியிலே இங்கே நித்திய எண்ணப்பணி நடைபெற்று வருகின்றது. ஒரு 65 பேருக்கு மேலே இங்கே நிரந்தரமாக தங்கியிருக்கின்றார்கள். அந்த முதியவர்களுக்கு 3 நேர உணவளித்து இந்த அன்னதான பணியை மிக சிறப்பாக நடத்தி வருவதோடு மகோத்சவ காலங்களிலும் சரி, நித்திய நாட்களிலும் சரி, வெளியூர்கள் வேறு இடங்களிலிருந்து வருகின்ற பக்த அடியார்களுக்கு நித்திய அன்ன பணியை தொடர்ந்து ஆற்றி வருகின்றார். மற்றும் எங்களுடைய ஆன்மீக பணியிலே மிகவும் சிறப்பான விடயம், எங்களுடைய வவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களிலே எத்தனையோ அறநெறி பாடசாலைகளை நாங்கள் நிறுவி அந்த ஆசிரியர்களுக்கும் அந்த மாணவர்களுக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர்களுடைய உணவையும் கொடுத்து அந்த ஆசிரியருக்குரிய வேதனத்தையும் கொடுத்து வருகின்றோம். கிட்டத்தட்ட 15,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபா வரை எங்களிடம் ஒரு 10 அறநெறி பாடசாலை இருக்கின்றது. அந்த 10 அறநெறி பாடசாலைகளுக்கும் நாங்கள் அந்தந்த ஆசிரியர் மூலமாக பணத்தை அனுப்பி அந்த செயற்திட்டத்தை செய்து வருகின்றோம். மற்றும் எங்களுடைய பதுளை மாவட்டம், மற்றது ஒரு நிமிஷம், எங்கெங்க அந்த சிறுவரெல்லாம் பதுளை ஆதரவற்ற சிறுவர்களை கொண்டிருக்கின்ற பதுளை மாவட்டத்திலே அந்த இல்லத்துக்கு பதுளைக்கு நேரடியாக சென்று அந்த மாணவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் பொருட்டு உலருணவு, சீருடைகள் மற்றும் தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்து கொண்டோம். அந்த ரீதியிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே செஞ்சோலை சிறுவர் இல்லத்துக்கும் எங்களாலான பணிகளை செய்வதோடு முல்லைத்தீவு மாவட்டத்திலே பாரதி இல்லத்துக்கும் நாங்கள் எத்தனையோ தடவை சென்று அவர்களுக்கு இந்த உலருணவுகளை நாங்கள் வழங்கி அந்த இல்லத்தில் உள்ள பிள்ளைகளை சந்தித்து அவர்களோட துயர் துடைப்பதற்கு எங்களாலான பணிகளை ஐயா அவர்கள் நேரடியாக செய்து வருகின்றார். என்னுடைய குருநாதர் அன்னப்பணி தான் செய்து கொண்டே இருந்தவர் மேல்வான் சுவாமிகள். அப்போ ஆரம்ப காலத்திலிருந்தே அவரோடு இருந்தபடியால் எனக்கும் அந்த எண்ணம் இருந்தது. அதோடு கோயிலில் இருக்க வயது போனாக்கள் இவர்களுக்கு அந்தரப்பட்டு கொண்டு வர நேரங்களில் நாங்கள் அதை செய்கிறோம்னு சொல்லி ஒரு சிந்தனை இருந்தது. அதன்படி தான் அதை செய்து கொண்டு இருக்கிறோம். அதில் எந்த இதுவும் இல்லை. உங்களோட இந்த ஆச்சிரமத்துக்கு புலம்பெயர் மக்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் உதவிகளை எப்படி செய்கிற பணமாக ஆரம்ப காலத்தில் நான் எங்களுக்கு பெருசாக உதவி செய்கிறேன் இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 பேர் தான் இந்த ஆச்சிரமம் ஆரம்ப காலத்தில் செய்தார்கள். மற்றபடி அந்த நாங்கள் பெரிய ஆசியாயிட்டாலும் தெரிஞ்சினாங்க. ஒவ்வொரு கிழமையும் அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிழமையும் வெள்ளி முடிஞ்ச உடனே சனி ஞாயிறு வலிக்கட்டுருவோம் சைக்கிள் ஒரு 2-3 பேரோட போய் இந்த கொம்படி, ஊரியான், கௌதாரிமனை, கிளாரி எல்லா பாதியாரையும் சைக்கிளில் போய் அங்கே நெல்லி சேர்த்து இந்த அரிசியாக குத்தி கட்டி கொண்டு வர்றது. கட்டி கொண்டு வந்தால் நான் அடுத்த கிழமைக்கு அது காணும். அது முக்கிய நோக்கம் வெள்ளிக்கிழமைக்கு வரணும்னா அது கூட செய்கிறது. அதுக்கு வரும். அது போகிறது இந்த வெள்ளிக்கிழமை முடிஞ்சோடனே பேருந்து ஒரு நாள் 2 நாள் பேருந்து வலிக்கிறது. அப்படி தான் செய்து கொண்டு வந்தாங்க. இந்த பணியும் வளர உள்ளூர் மக்களால் கொஞ்சம் மரத்துணைங்கி விட்டு நெல்லியடியில் ஒரு 4-5 பேர், யாழ்ப்பாணம் ஒரு 2 கடைக்காரர், அவ்வளோதான். எல்லாட்டையும் நான் ஒன்றுக்கும் போகிறே இல்லை. குறிப்பாக சொல்ல போனான்னா இது சம்மந்தமாக நான் ஒரு டைம் போகிறே இல்லை. ஆரம்பத்தில் இந்த ஒரு 5-6 பேர்கிட்ட போனாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு டைம் போகிறே இல்லை. ஒரு டைம் போய் கை நீட்டி எங்களுக்கு உதவி செய்யுங்கொண்டு கேட்குறேன்னா இந்த 5-6 பேர் தான். நெல்லியடியில் 3-4 வெற்றியாளர்கள், யாழ்ப்பாணத்தில் ஒரு 2 கடை, அவ்வளோதான். என்னென்ன செய்யணும்னு போன்று நான் எதிர்பார்த்து செய்யலை. மக்களுக்கு இப்போ செய்கிற பணியை காணும் தானே. இப்போ இதே மாதிரி செய்து கொண்டு போகிறோம். இப்போ எதிர்கால திட்டம் என்றால் இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை தங்குறதுக்குரிய ஒரு இடங்கள் கொண்டு கட்டுறதுக்கு ஒரு ஆட்கள் காணி தந்துருக்கணும். இப்போ அதை உறுதி முடிஞ்சாச்சு. அப்போ அந்த காணிக்குள்ள ஏதோ ஒரு எங்களால் முடிஞ்ச எங்கிட்ட பிள்ளைகள் 150 பேருக்கிட்ட போகுது. 100 பேருக்கு அந்த மாதாந்த நிதி போகுது. முதல் 2,500 கொடுத்து 3,000 கொடுத்து 4,000 கொடுத்து இப்போ 6,000 ரூபாய் இருக்குது. அன்றைக்கு ஒவ்வொரு வருஷம் அந்த கூட்டம் கூடிய அன்றைக்கு அழுது கொண்டு வந்தபடியே இப்போ நாங்கள் 4,500 இப்போ அந்த நிதியை 6,000 ஆக்கியிருக்கோம். அப்போயே நாங்கள் யோசிச்சுனாங்க இந்த பிள்ளைகளுக்கு ஒரு எங்களுக்குன்னு சொல்லி ஒரு கட்டுற வசதிகள் இருந்தால் அந்த வீட்டு வாடகை தான் கூட கேட்கணும். எல்லா இடமும் வாடகை தான் கூட கேட்டு கொண்டு போயிடும். 5,000 ரூபா கூட கேட்கணுமா. அப்போ அதால் எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி எனக்கு இங்கே கண்ணீர் விட்டு அழுததுகள்.
அதை பார்த்து இப்போ நாங்கள் அப்படி ஒன்று செய்வோம்னு யோசிச்சு கொண்டிருக்கோம். ஒரு 50 பிள்ளைகளுக்கு இருந்தாலும் ஒரு 50 ரூமை கட்டி அதை நாங்கள் பராமரிக்க வேணும், கொடுக்கணும், செய்யணுன்ற ஒரு எண்ணம் போயிருக்கு. மற்றபடி எங்களது வேலை எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கு. ஒரு விதமான குறைவில்லை. நித்தியான பணி இருந்தாலும் சரி, இந்த உதவி செய்கிற பணிகள் இருந்தாலும் சரி, எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கு. ஆனால் இவ்வளோத்துக்கு நாங்கள் ஒரு டைம் போய் கை நட்டுருக்கல. ஒருத்தர் சொல்ல மாட்டோம், மோகன் சாமி வந்து எங்கிட்ட அது கேட்டார், இது கேட்டார், சைக்கிள் கேட்டார், அப்படி என்று சொல்லி ஒருத்தரும் சொல்ல மாட்டோம். நாங்கள் வாங்குவோம், கொடுப்போம், மற்ற அதே மாதிரி கடைக்குரிய நிதியும் வந்து செய்யறோம், கொடுத்து கொடுறது. ஆனால் ஒரு சில டைம் இலவசமான முறையில் நாங்கள் போய் கேட்டு ஐயா எங்களுக்கு உதவி செய்யுங்கொண்டு நான் கேட்குறேன் இல்லை. அந்தளவுக்கு தன்னையாக என்ன வைக்கல. நான் போனால் தானே அவகிட்ட எனக்கு சொல்ல வர. நானே ஒரு இடம் போகாத பொழுது பேருந்து அவையும் தர போயினேன் என்ன. அப்படி ஒரு தரம் வந்து எனக்கு சொல்ல இந்த இடையில ஒன்றும் செய்யலை. இன்னும் கயந்திரன் வந்து 1 லட்சமாக இன்னொருக்கா தந்தவர். மற்றது ராவச்சேரி அவர் என்ன பேர் சித்தவன் ரவிராஜ் வந்து ஒரு 50,000 ரூபா அப்போ அந்த நேரம். மற்றும்படி பொன்னம்பலம் அவரும் கொண்டு வந்து 1 லட்சமாக இன்னொன்று வந்தவர். எல்லாம் தாங்களாக கொண்டு வந்தோடைய நான் கேட்கல. அதால் நான் மற்ற மகேசனோடு நான் ஆரம்பத்தொட்டு என்னோட நல்ல மாதிரி வந்தால் என்ன வேணும் சாமின்னு கேட்டு தான் வருவான். நான் என்ன செய்யணும் இல்லாட்டி என்ன வேணும் என்று கேட்டு வந்து செய்கிறாளுடைய. மற்றபடி நான் அதையும் கேட்குறேன். ஆனால் அவன் இல்லாததாலையும் எங்களுக்கு ஆச்சரியத்துக்கு நியாயமான உதவி செய்கிறது. ஒவ்வொரு முறையும் இந்த கப்பல் பிரச்சனைகள், சாமான் தட்டுப்பாடுக்கெல்லாம் கருத்துரைக்கு ஒவ்வொரு கப்பல்லையும் தன்னையான ஆச்சரியத்துக்கு கண்டு கொஞ்சம் சாமான் போட்டு விடுறது. அவங்க வந்து இறக்கி விடுவாங்க. சென்னைவர் 10 நாள் தான் அப்போ கொண்டு வந்து இறக்குவார். யார் மொட்டை தவிக்கில் இருந்தார். அவர் தான் தண்டை வாகனத்தை கொண்டு வந்து இங்கே இறக்குவார். அப்படி மற்றபடி ஒரு இடத்தையும் நாங்கள் பெரிதாக ஒன்றுக்கும் போகவில்லை. பலவிதமான அறப்பணியை செய்து கொண்டிருக்கிறோம். ஒன்று மாணவருக்குரிய குடிநீர் திட்டத்தில் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். பாடசாலைகள் எங்கே இருந்தாலும் குடிநீர் திட்டங்கள் சரியில்லைன்னா நாங்கள் நேர போய் பார்த்து அதுக்குரிய ஒழுங்கலை செய்து செய்கிறது. மற்றது கேம்பஸ் மட்டத்தில் படிக்கிற பிள்ளைகள் வடகிழக்கு எந்த இருந்தாலும் அவைக்கு மாதாந்த நிதி வழங்குறது. மற்றது மருத்துவ வேலைக்கு யார் வந்தாலும் அந்த உதவி செய்கிறது. பலவிதமான பணிகள் செய்கிறோம். ஆனால் இதில் இன்னத்தில் நான் சொல்கிறேன்னு தான் தெரியல. மற்றபடி எங்கே வந்தாலும் நாங்கள் நேரடியாக போய் இப்போ மலையாமண்டால் நான் நேராக போகிறேன். ஒவ்வொரு மற்ற பதிலையில் ஒரு சிறுவர் இல்லம் பராமரிக்கிறோம். பொம்பளை பிள்ளை அந்த இல்லம் அதை கட்டுறம் இல்லாந்து இப்போ கட்டுறம் கட்டுப்பட்டது. நாங்கள் அந்த கீழ்த்தனம் முழுக்க தென்னையான ஆச்சரியம் தான் கட்டி கொடுத்தார். 2 தரம் கட்டி இப்போ அங்கே தான் கொண்டு இருக்கணும் அந்த பிள்ளைகள் எல்லாம். அப்படி மற்றபடி சகல பணியும் நடக்குது. பணிகள் நான் பெரிதாக சொல்கிறே இல்லை. ஆனால் கணக்க பணிகள் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு 75வது வயது நிறைவு என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம், பவள விழா எதிர்பார்க்குறோம். இந்த வயது 75 வயதுன்றது ஒரு மனிதனுடைய முக்கால்வாசி ஒரு முழுமையான வயதுன்னு சொல்லலாம். இதற்கு பிறகு உங்களுடைய இந்த அறப்பணி அல்லது இந்த பொதுப்பணிகள் ஒரு ஓய்வு நிலை அடையுமா நீங்கள் வயது மூப்பின் காரணமாக? அதுகள் இல்லை, அந்த மாதிரி எண்ணங்கள் என்னட்ட இல்லை. இப்போ இது கூட இந்த பவள விழா கொண்டாடணும் என்னோட சேர்ந்து அடியார் மாதிரி தான் செய்யணும் முடியும். எனக்கு விருப்பம் இல்லை. இவ்வளோ செய்து ஒவ்வொரு பொண்ணாள் விழாவும் செய்கிறது தான். எங்கள் ஆக்கள் மட்டுக்குள்ளே செய்து போட்டு பேனால் இருக்கிறேன். நான் இந்த பாட்டில் போயிடுவேன். நின்றுட்டு அந்த போயிடுறேன். இந்த முறை தவிர்க்க முடியாத கிடைக்க என்றால் எங்கள் இந்த பணிகள் கூடி போச்சு. அப்போ எல்லா பக்கத்தாலும் எனக்கு ஒரு நெருக்கு வேற மரத்துங்கிறது இந்த ஒரு பிறந்தநாள் விழா நல்ல மாதிரி செய்யணும். அதில் இந்த தாயாவரன் அங்கே பன்னீர் அப்படி மலையகத்தில் அப்படி எல்லா பக்கத்தாலையும் ஒரு நெருக்கு வேற வந்துடுது. இல்லாட்டி இதெல்லாம் நான் விரும்பாத ஆள். அப்போ எல்லா பக்கத்தாலும் எனக்கு ஒரு நெருக்கு வேற வந்துட்டு இந்த 75வது பவள விழாவும் நல்ல மாதிரி செய்யணும். மற்ற எங்கள் பேர உறுப்பினர் கொஞ்சம் பேர் இருக்கணும். அதில் பேரும் இருக்கு. அப்போ அவை ஒரு புத்தகம் ஒன்று அடிக்க போயிடணும். இந்த நோட்டு சொண்டு அந்த காட்டுண்டு தான் இங்கே உள்ளே இருக்கு ஒரு காட்டுண்டு தான். அப்படியே செய்கிறதுக்கு அவையெல்லாம் செய்கிறதுக்கு செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ அப்படியாக கொஞ்சம் நிலப்பாடில் ஒன்றுமே செய்யலாட்டான தொய்வு வராது. வெள்ளப்பெருப்பு ஏற்பட்டது. நாங்கள் அங்கான போன நாங்கள் கதிராம் உகந்த பானை மட்டும் போய் அந்த மூவின மக்களுக்கும் உதவி செய்யணும். வெள்ளத்துக்குள்ள அம்மட்ட மக்கள் முழு குடும்பத்துக்கும் 2 தரம் 3 தரம் கொண்டே உலர் உணவுப் பொருட்கள் கொடுத்தாது. பானமையில் மற்ற தம்பிரிவில் இஞ்சால மலையகம் மண் சரிவுகள் ஏற்பட்ட இடங்கள்ல எல்லாம் போய் அது செய்கிறோம். இப்போ செய்து கொண்டிருக்கிறோம்.
அப்படி அந்தந்த இடங்களுக்கு எங்கெங்கே உதவி சேவை என்று அறிகிறோமோ அந்தந்த இடத்துக்கு நாங்கள் கட்டாயம் போயே செய்வோம். இல்லாவிட்டாலும் பத்திரிகை பாக்கியக்குள்ளே இப்போ காலமில்லை நான் பத்திரிகை பாக்கியக்குள்ளே அந்த பத்திரிகையிலேயே ஒரு பிரச்சனை இருந்தால் இப்போ தேவரனுக்கு நான் அடித்து கேட்குறது அப்படியே பயனடா இப்படி ஒன்று வந்திருக்க செய்தி என்ன மாதிரி இருக்க விசாரிண்டு இப்போ இந்த அவர் எங்களுக்கு விசாரித்து போட்டு சொல்லுவேன். ஐயா இது இப்படி தான் இந்த மாதிரி தாண்டா பின்ன நாங்கள் வந்து அங்கே அவையோடு தொடர்படுத்து அந்த இடத்துக்கு நாங்கள் நேரில் போய் பார்த்து அதுக்குரிய ஒழுங்களை நாங்கள் செய்வோம். ஆனால் ஒன்றுக்கும் பின்தாங்கிறே இல்லை. இரண்டாம் நாங்களாகவே முன்னுக்கு போய் நின்று செய்கிறதா நாங்கள் அந்த வழக்கம். மற்றபடி ஒரு விதமான இதுவும் இல்லை. ஆனால் ஒரு டைமே கை நின்றே இல்லை. மற்ற அதோட இன்னொன்று இப்போ டெலிஃபோன் எடுத்து காய்க்கிறே இல்லை. அதெல்லாம் முக்கியமான விஷயம் தான். நீங்கள் அதெல்லாம் போயின் பண்ணணும். டெலிஃபோன் எடுத்து காய்க்கிறே இல்லை. உதவி செய்யுங்க கொண்டு கடிதம் எழுதுறே இல்லை. ஒரு அதோட கணக்கு வழக்கில்லை. எங்கேயாவது ஒரு நிறுவனத்தில் நீங்கள் கணக்கு வழக்கில்லாத நிறுவனம் பார்த்துருப்பீங்களா? எதென்றாலும் 5 உண்டாலும் நீங்கள் கணக்கு காட்டி தந்து இங்கே அப்படி ஒன்றும் எழுதுறேன். ஒரு விதமான கணக்கு வழக்கு கூட நான் வைக்கிறோம் இல்லை எழுதுறாம இல்லை. அதே நேரம் கொண்டு வந்து போடுறவனும் அதை பற்றி சிந்திக்கிறே இல்லை. தான் நீங்கள் செய்யுங்கோ நாங்கள் வாரோம். இப்போ ஒரு முடி அரிசியை கொண்டு வந்து போடுவோம். 5 பேர் தான் பெறுவோம். நாங்கள் சாப்பிட்டு போகிறோம். இல்லாட்டி மற்ற இடங்கள்னா அந்த ஒரு முடி அரிசியை போட்டு அவிச்சு போடுவோம். அது ஜெயில 5 அதுகள் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி வெளியே புறம்பெயர்ந்த இடங்கள் இருந்தாலும் காதுகள் வரும். நான் என்னென்ன செய்கிறேனோ அதுக்கு செய்ய வேண்டியதான். மற்றபடி ஒருத்தருக்கு நான் கணக்கும் போடுறதில்லை, கணக்கு காட்டுறவங்க இல்லை. ஒருத்தர் வந்து என்னட்ட ஐயா கணக்கு தாரங்கோய்யா இல்லை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்னட்ட கேட்குறேன் கிடையாது. ஏன்னா இங்கே கள்ளம் இல்லை, இங்கே ஒரு விதமான கள்ளத்தனம் இல்லை. எல்லாம் வழியாக செய்கிறார்கள். மற்றபடி அவர் இயக்கி நான் பயப்படணுன்ற அவசரம் எனக்கு இல்லை. நாங்கள் அந்த பயப்படுறதா அங்கே உள்ளே இருக்கிறேன் என்னையா அந்த அளவுக்கு தான் நான் பயப்படணும். இதே மற்றபடி எனக்கு என்ன உன்னோட கை நட்டி வாங்கினா தான் நான் பயப்படுவேன். நீங்கள் சரியாக சொல்லியோ நான் உடம்பு நிற்கும். இது நீங்கள் எப்படி போட்டாலும் போடு, அதை பற்றி பரவாயில்லை. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் அவ்வளோ உண்மை. அதனால் ஒருத்தருக்கு பயம் இல்லை. உண்மையை தான் செய்கிறோம், உண்மையாக பேசுகிறோம், உண்மையாக செய்கிறோம். அவன் மாறவனும் அதை பற்றி அக்கறை இல்லை. காதுகள் அனுப்புகிறாங்க, செய்கிறாங்க, நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த இப்போ நாளைக்கு இந்த வாங்கல் கொடுக்க போகிறோம். நாளைக்கு ஒரு வாங்கும் மேசையும் இந்த ஒரு முன்பள்ளிக்கு 50,000 ரூபாய் காசு. அதே மாதிரி புத்தூரில் ஒரு கோயில்காரருக்கு நாளைக்கு சாமான் கொடுக்குறோம். 50 குட்டி அரிசி, அந்த 10 நாள் திருவிழாவுக்கு 50,000 ரூபாய் காசு, மரக்கறி நாளைக்கு கொடுக்குறோம். அப்படி எங்கெங்கேருந்து உதவிகள் எது வருதோ நாங்கள் பரிசீலனைக்கு எடுத்து அதை செய்கிறதான் எங்கள்கிட்ட வேறு. அதுக்கு ஜன்னதியாக எனக்கு ஒத்துழைக்கிறான். இவ்வளோதையும் காசு கொடுக்குறோம், இவ்வளோதெல்லாம் கொடுக்குறோம். ஆனால் ஒருத்தர் கேட்குறே இல்லை. ஒரு தட்டமாக போய் கேட்குறே இல்லை. ஒரு 2 நாளில் இப்போ நிதி என்றா தம்பி நான் யோசிச்சு சொல்கிறது. சரி பார்ப்போம், என்னோட செய்வோம். மற்றபடி இப்போ பொருள்கள் என்றால் ஓகே ஓப்பா நாளைக்கு வேணாம் தரலாம். இல்லாட்டி கடையில் யாவது வாங்கி உடனே போட்டு கொடுத்துடுவேன். இப்போ நிதி என்றா தான் 50,000 கொடுக்கணும், 1,00,000 ரூபா கொடுக்கணுன்னு தான் நான் 2 நாள் பார்ப்பேன். பண்டைக்கெல்லாம் அந்த குருதி மாற்றி செய்திக்கு யாழ்ப்பாணத்துலேருந்து 2 நாளில் வந்து கேட்டது. பண்டை சுரந்தவையாகும். அதுக்கு 5,30,000 ரூபா தங்களுக்கு தேவையாண்டு கனவேரிட்ட கேட்டு நாங்கள் ஒரு தரம் எங்களுக்கு சரியில்லைன்றது யார் சத்தியமூர்த்தியும் அவை. நான் பேருந்து சரி பார்ப்போம். அந்த நாட்டுக்கு 2 நாள் காசு வந்து விடுது. உடனே அவையை கூப்பிட்டு அந்த வெள்ளிக்கிழமை இங்கே வச்சு கொடுத்தாங்க காசு 5,30,000. எந்த காசு இல்லை, அவன் தாரான். அதுதான் கொண்டு செய்கிறவழியே கடைசிப்பட்டும் ஒருத்தர் என்னிட்ட கையை மடிக்க மாட்டான். என்னட்ட வந்து காசு கேட்டவர் இல்லை காசு கேட்ட இது வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. ஆரம்பத்தில் இருந்தாங்க ஒரு 5-6 பேர். என்ன அது அவங்ககிட்ட கஷ்டமான நேரம் அவங்க எங்களை வளர்த்தாக்கள் அவங்க தான். அப்போ அவங்கள நாங்கள் கனம் பண்ண தான். இப்போ இந்த காலம் இப்போ கூட நான் பிடிக்கல சொல்கிறேன். அப்படியா குத்தாக்கள் என் கண்டு வச்சுருக்குன்னா அவங்க சொல்கிறது இவங்க வந்தால் இக்காரம் அவன் தர்றான் தராது வேறு அவங்களே கனம் பண்ணணும். இப்போ மரம் பழுத்து விடுது, பழங்கள் பழுத்து விடுது, எல்லா வவாலும் வந்து தூங்குது. அதுக்கு வரும் எல்லோரும் கனம் பண்ணல. ஆனால் வாரவை எல்லோரும் நாங்கள் சரிசமனாக தான் நடத்துகிறோம். பின்ன அவர் தந்தார் இவர் தந்தாருன்ட்டு இல்லை. வாரவை எல்லோரும் எங்களுக்கு சமம். ஒரு கொஞ்சம் பேர் தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஆச்சிரமத்துக்கு ஒரு உதவி செய்ய போய் வரலாம். இந்த தீவந்த பக்கம் உண்டா இவங்க வருவாங்க. மதுரை கொண்டார வழியண்டா இன்னொரு பகுதி இருக்குது. அப்படி எல்லா இடம் போகிறதுக்கு மட்டக்களப்புண்டா இன்னொரு பகுதி இருக்குது குடி கொண்டு போகிறது. நான் தனியாக போகிறேன் இல்லை. ஒரு எங்கிட்ட வாகன வசதியெல்லாம் சென்னையாக தந்துருக்குறேன். 1-2-3 வாகனம் நிற்கிது. இது நானாக கேட்கல, அவனாக தந்துருக்குறான். நீ செய்கிற பணிக்கு நான் தாரண்டான். அப்போ அந்த வாகனங்களையும் கொண்டு நாங்களும் அந்த பணி செய்கிறதுக்கு தான் இந்த வாகனத்தை பாவிக்கிறோம். மற்றபடி நான் தனிப்பட்ட இதுக்கு இந்த வாகனம் ஒரு காலம் நான் போகிறேன். இந்த வாகனம் இருக்குன்னு நான் பவுசு காட்டிக்கொண்டு தெரிகிற ஆளும் இல்லை. இதுதான் என்னுடைய கோலம். எந்த நேரம் வந்தாலும் இதுதான் என்னுடைய கோலம்.
அதனால் அதில் ஒன்றும் இல்லை, எல்லாம் சன்னதியான் தலைவர் சன்னதியான் நடத்துகிறான். நீங்கள் வந்து கேட்டதுக்கு நன்றி. அதுக்கும் உங்களுக்கு தான் பேசுகிறேன். நான் அந்த வெளியெல்லாம் பார்க்குறேன். உண்மையான விஷயம் எனக்கு இது பிடிக்காது தம்பி. நான் உண்மை சொல்கிறேன், எனக்கு இதெல்லாம் நாட்டம் இல்லை. அந்த காலம் இந்த காலம் பாதயாத்திரை அது ஒரு முக்கியமான விஷயம். திருவிழா தொடங்குதுன்னா இங்கேருந்து 45 நாளைக்கு முதலே ஆக்கள் பலிக்கிறார். அப்போ ஜெயமன் சாமி என்ற ஒரு ஆள் இருந்தவர், அவர் தான் கூட்டிக் கொண்டு போகிறார். அதுக்கப்புறம் ஹரிஹரன் சொல்லி ஒரு ஜெயமன்கார பொடியன் அந்த வெள்ளைக்காரன், அவன் தான் வந்து கூட்டிக் கொண்டு போனான். அதுக்கப்புறம் அடியார் மாதிரி போகிறது. ஆனால் இந்த கருணா யாத்திரை இங்கே தொடங்கி கோயிலேருந்து வலிக்கிட்ட உடனே இங்கே தான் முதல் வரைக்கணும் காலம். வந்தப்போ இந்த அவைக்கு சாப்பாடுகள் கொடுத்து இந்த அவைக்கு வளிச்சிலவுக்கும் காசு கொடுத்து இந்த முறையும் 1,400 ரூபா வளிச்சிலவு கொடுத்தான். எல்லாருக்கும் 1000 ரூபா கொடுத்து இப்போ இந்த எங்கெங்கே போய் நிற்கிறோமோ அந்தந்த இடங்களுக்கு நான் சேர்ந்து போகிறது. அதுக்குரிய சாப்பாடு சாமான் அது இது என்னென்ன சேவையோ மருந்து வகைகளோ என்ன கேட்கணுமோ அதுக்கு முன்னாடி அடித்து கேட்பேன். வரப்போகிறேன் என்ன செய்யணும்டா என்னென்ன சாமான் வேணும் ஐயாண்டா கொண்டு போய் கொடுக்க. உகந்த மட்டும் போவேன். உகந்த மட்டும் போய் இப்போ கடைசியாக உகந்தையில் பாதுகாக்கிறாண்டும் போய் உள்ளுக்கு போய் அங்கே நாங்கள் எங்கே உள்ளுக்கு போவேன். வாகனத்தில் கொண்டு அங்கே சமைச்ச உணவு சமைப்பிச்சு சாப்பாடு கொடுத்து மற்ற உலர் உணவை பொதி கொடுத்து எல்லாம் கொடுத்துக்கிட்டு அவையை விட்டுட்டு தான் நாங்கள் பேருந்து வரோம். ஆனால் பாதயாத்திரையில் போகிறதில் நடந்து போகிறதில்ல, அவன் நிற்கிற இடங்களெல்லாம் போவேன். ஒரு 10 இடத்துலேருந்து அந்த 10 இடத்துக்கு நான் போவேன். போய் அதுக்குரிய சாமான்கள் என்னென்ன தேவையோ எல்லாம் கொடுத்து போட்டு தான் பாருது. இப்போ அதே நாங்கள் ஒரு முக்கியமாக வச்சுருக்கோம். அப்படி சொல்லிங்கன்னா நாங்களும் அதில் ஒரு இதுதான். இப்போ முஸ்லீம் சிங்களம் கிறிஸ்தவர்கள்னு சொல்லி வேலை செய்கிறீங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்குது? அதோட நான் எதிர்பார்க்கிறேன் இல்லை. வரவேற்கிறது வேறு. ஆனால் அதை நான் எதிர்பார்த்து செய்கிறேன். எனக்கு அந்த நேரம் அவர்களுடைய பிரச்சனை தீர வேணும். அதை தான் நான் எதிர்பார்க்கிறோடைய என்ன வரவேற்கணும் இல்லாட்டி எனக்கு அதை செய்யணும்னு சொல்லி நான் ஒரு காலம் விரும்புகிறேன் இல்லை. அவனை என்ன கஷ்டப்படுறான் அதை கொடுக்கணும். ஏன் சில நேரம் இங்கேயே கேட்பினான், ஐயா கிறிஸ்டியனுக்கு கொடுக்குறீர்கள் முஸ்லீம்களுக்கு கொடுக்குறீர்கள். அவனும் மனதன் தானேடான், அவனும் மனதன் கஷ்டப்படுறான். கொடுக்க வேண்டிய இடத்துல எல்லாரோடையும் வந்து கொடுக்கத்தானே. அதை விட்டு என்ன பிரிப்பு, நீ முஸ்லீம் நீ கிறிஸ்தவனு சொல்லிடணுமா? அப்போ அதை நாங்கள் சரியாக தானே செய்யணும். அதுதான் மனித நீதி அதுதானப்பா, தெய்வ நீதி அதுதான். எங்களுக்கு அவன் தந்ததுக்கு தான் அதுக்கு தான். அதை விட்டுட்டு நீ கிறிஸ்தவன் உனக்கு இல்லைன்னு சொல்லிடா. எந்த முஸ்லீம் பள்ளிகள் வந்து சாப்பிடுகள், கிறிஸ்டிய பள்ளிகள் வந்து சாப்பிடுவோம். இந்த இதில் இந்த பள்ளிக்கூட டூர்களில் நம்ம அதுகளெல்லாம் நாங்கள் பிரித்து விடணுமா? அப்படியாக்கிற நிலப்பாட்டில் சமூகத்தில் சேவை செய்யலாது ராஜா. கோயிலுக்கு போய் நான் 20 வருஷத்துக்கு மேலே இதுலேருந்து போயிருக்க இதில் கும்பிடுவேன், அவ்வளோதான். மற்றபடி கோயில்களுக்கு ஒரு விதமான கோயில்களுக்கு நான் போகிறதில்லை. நல்லூருக்கும் போகிறதில்லை. ஒரு ஆக போகிற கதிராமம் உகந்த மற்ற இங்கே மற்றபடி வெளியில் எங்கேயும் போகிற நேரங்களில் அந்த கோயில்களுக்கு அன்றைக்கு போய் சிலாவத்தில் போய் திருவாசகமுற்றவர்களுக்கு போனான். அப்படி செய்கிற பணியை செய்கிறதுக்கு போகிறவளையும் மற்றபடி ஒரு விதமான கோயில்களுக்கு நான் போகிறதில்லை. அது வந்து நீங்கள் இல்லாத காலங்களில் இந்த சன்னதி ஆச்சிரமத்தில் பணி வந்து எப்படி இருக்குது? அது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒடியல் இருக்கிறாங்க அங்கே இருக்குன்னா எல்லோரும் நடக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. மற்றபடி அது செய்தியை நடத்தும் தானே. அதுக்கே நான் சொல்கிறது தான், நம்பி ஒன்றிலே ஆசைப்படாதீங்கோ, ஒழுங்காக இருந்துச்சேன்டா தெய்வீகம் தானே நடத்தி கொண்டு போவோம். அதை விட்டுட்டு அந்த காசு எடுக்கணும் இந்த காசு எடுக்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும்னு பார்த்தா தான் சரி. ஒரு விதமான இதுவும் இல்லைன்னா தானாக வளர்ந்து கொண்டு போகும். இப்போ நாங்கள்லாம் அப்படி தானே இப்போ வந்திருக்கிறோம். நாங்கள் பிச்சைக்காரர். இப்போ வந்து சரி நான் பிச்சைக்காரன் தான், வேலைக்காரன் தான். நான் முதலாளி என்ற ஒரு காலம் நான் சொல்கிறேன். முதலாளி அங்கே உள்ளே இருக்கிறேன். நான் பிச்சைக்காரன், நான் வேலைக்காரன். காலம் தொடங்கியப்போ பள்ளிக்காலம் தொடங்கினா காலம் 10 மணி நேரம் குசிங்க நிற்பேன் சமையலுக்கு. அதுக்கப்புறம் நெஞ்சால் வெளியில் வந்தாண்டா அவ்வளோ சாப்பாடும் கொடுக்க மாட்டேன், வெளியில் நிற்பேன். வேலைக்காரனாக தான் நிற்பேன். சின்ன முதலாளி மாதிரி மேசை இருந்து கொண்டு திறப்பாக கட்டிக்கொண்டு கையில் மணிக்கூடுகளை போட்டுக்கொண்டு மாலையில் போட்டுக்கொண்டு இருக்கிறாள் தான் இல்லை. என்னட்டியே வந்து கேட்பான் ஆரையா அந்த மோகன் சாமியாண்டு. நான் சொல்கிறாங்க பின்னுக்கு நிற்கிற போய் பார்ப்பேன். உண்மை போய் பேச வேண்டிய அவசரம் எனக்கு இல்லையாப்பா. இந்த சாமான் இல்லை, இந்த சொத்து இல்லை, இந்த இது இல்லை, அதெல்லாம் அந்தால் தருது. இப்போ வந்தால் கண்ணுக்கு முன்னால் தந்து கொண்டு இருக்கு. நாங்கள் செய்வோம். நீங்கள் ஒரு கிழமைக்கு இங்கே வந்து நின்றுனா தெரியும் என்னமா நடக்குது, என்ன செய்கிறோம்ன்றது தெரியும். அவ்வளோ தெருவார் தான் நடக்குது, நான் இல்லை. ஒரு மாதம் இவ்வளோ ஒரு மாதம் சும்மா 10 லட்சம் 12 லட்சம் 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு போகுது. பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கே போகுது 7 லட்சம் 8 லட்சம்.
பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு அந்த இப்போ ஒரு கணக்கின்படி அந்த இதை கொண்டு அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கா கணக்கின்படி ஒரு 6 லட்சம் 7 லட்சம் ரூபா பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கே போகுது. 6000 ரூபா 6000 ரூபா படி போகுது. இவ்வளோ காது போகுது. ஆனால் இந்த காது போகிற வரதை பற்றி நான் சிந்திக்கிறேன். சில நேரம் எங்கேயும் காது குறையுண்டா எங்கேயாவது வாரத்துக்கு போடுறோடைய மற்றபடி இதில் நான் பெருசாக நினைக்கிறதே இல்லை. இன்றைக்கு காலம் கூட இந்த ஃபோனை பார்த்தா தெரியும். எனக்கு ஒளிய முறை இல்லை. 1 லட்சம் ரூபா தான் கிடந்தது. இப்போ நாளைக்கெல்லாம் காது போடணுமே என்ன செய்யணும்னு இருக்கு. பேருந்து பார்க்குறது இப்போ 1 லட்சம் ரூபா வந்துருக்கு. யார் போட்டான்னு எனக்கு தெரியாது. இப்போ 2 லட்சம் ரூபா கிடக்கு. 6000 ரூபா படி பார்த்தாலும் 30 பேர் 35 பேருக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் உண்மை. நீங்கள் நான் எடுத்து வச்சு பேசினமான்னு நிற்கக்கூடாது. அவ்வளவும் முருகனுடைய உண்மையான விஷயம்தான் இங்கே நடக்கிறது. எனக்கு ஒழிய மறவில்லை. ஒருத்தருக்கு நான் போய் சொல்லி புழுக போகணுமோ இல்லாட்டி பெருசாக சொல்லணுன்ற கட்டாயம் எனக்கு இல்லை. மற்றபடி எல்லாம் சகலம் சன்னதியான் செய்கிறேன். நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். இப்போ மேலாளன் தான். நான் முதலாளி அல்ல.